அனைவருக்கும் வணக்கம். ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு ரொம்ப முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். லாண்ட்ரி ரொட்டீன். நீங்கள் என்னோடய தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா அதில் நம்ம செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப கேர்ஃபுல்லாக செஞ்சோம் அப்படின்னா நம்ம ஒரு ஹெல்த்தியை நமக்கு எந்த ஸ்கின் டிசீஸும் வராது, எந்த ஒரு அலர்ஜிஸும் வராமல் நல்ல ஒரு சுகாதாரமான ஒரு சுத்தமான ட்ரெஸ்ஸை போடுறதுக்கு கண்டிப்பாக இந்த ரொட்டீன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பழமொழியே சொல்லுவாங்க இல்லையா, ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த ஆடையை எப்படி போடணும், எப்படி கவனமாக அதை கையாளணும் அப்படிங்கிறதான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற சில டிப்ஸ் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன், உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, அந்த லாண்ட்ரி பேஸ்கெட் எங்கே வைக்க போகிறோம் அப்படிங்கிறத. நிறைய பேர் பெட்ரூமில் வச்சுருப்பாங்க. எப்பயுமே அழுக்கு துணிகளை நம்ம பெட்ரூமில் வைக்கும்போது என்ன ஆகும்னா, நிறைய கொசு, நிறைய பூச்சிகள், அந்த ஸ்மெல் வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் முடிந்த அளவுக்கு நல்லா ஏரியாக இருக்கிற இடத்துல நம்ம லாண்ட்ரி பேஸ்கெட்டை வைக்க பழகிக்கணும். லாண்ட்ரி பேஸ்கெட் வைக்கணும், எல்லா இடத்துலையும் லாண்ட்ரி பேஸ்கெட் வைக்கணுன்னா நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் பேஸ்கெட்டாக வாங்கி வைக்க முடியாது. நான் சில டிஐஒய் லாண்ட்ரி ஹேக்லாம் ட்ரை பண்ணுவேன். என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்க பழைய பில்லோ கவர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு சென்டரில் ஒரு சின்ன ஒரு ஓட்டை மட்டும் நீங்கள் போட்டுட்டு, நம்ம கிளாத் ஹேங்கர் வச்சுருப்போம் இல்லைங்களா, ஸோ அதை நம்ம இதில் மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா சில செக்ரிகேஷன் ஆஃப் லாண்ட்ரின்னு இருக்குது. இப்போ நம்ம இன்னர் வேர்ஸு, சாக்ஸு இதெல்லாம் நம்ம துணி துவைக்கும் போது எல்லாத்தோடையும் சேர்த்து துவைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்தந்த துணிக்கு நம்ம சில மோடெல்லாம் இருக்குது. நம்ம எந்தெந்த பேட்டர்னில் வைக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு வாஷிங் மிஷின்லேயும் இருக்குது. நம்ம அதுக்கேற்ற ஸ்பெஷல் கேர் கண்டிப்பாக கொடுக்கணும். நம்ம மொத்தமாக எல்லா துணியும் ஒன்றா போட்டோம்னா கண்டிப்பாக அது சுத்தமாகாது. அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வாஷிங் மிஷின் சரியாக துவைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு கையிலெல்லாம் வாஷ் பண்ணி நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதற்கு என்ன காரணம்னா, ஒவ்வொரு துணியையும் வேறு வேறு முறையில் நம்ம கையாளணும். அப்போ என்னென்னா, அதை தனித்தனியாக நம்ம செக்ரிகேட் பண்ணி வைக்கணும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சாக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஹேங்கரில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா ஸ்கூல்லேருந்து வந்த உடனே இல்லை ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்த உடனே இந்த சாக்ஸை மட்டும் நம்ம தனியாக டீல் பண்ணணும்னு வைங்களேன். சாக்ஸு, நம்மளோட இன்னர்ஸ் இதே மாதிரி ஒன்று பாத்ரூம்லேயே மாட்டி வச்சுருப்பேன். அப்போ அந்த இன்னர்ஸ் எல்லாம் நீங்கள் தனியாக அதை மாதிரி செக்ரிகேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி லாண்ட்ரி பேஸ்கெட்டை கேரி பண்ணுறதுக்கு இது ஐக்கியாவில் வாங்கியிருந்தேன். ஜஸ்ட்டு 400 rupees தான். பட் இட் இஸ் ஒர்த் பையிங். நல்ல ஈஸி டு கேரி, எங்கேனாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எப்பயுமே எப்படி நீங்களாம் வாஷ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். சார்ட் அவுட் பண்ணுவீங்களா, இல்லை அப்படியே நம்ம எடுத்து போடுறோமா அப்படின்றதையும் நீங்கள் யோசிக்கணும். யூஸ்வலாக எப்படின்னா, லாண்ட்ரி போடுறதுக்கு முன்னாடி நம்ம சார்ட் பண்ணுறது, தனித்தனியாக பிரித்து போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு துணிகளுக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தனித்தனியாக துவைக்க வேண்டிய முறைகள் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா, பெட்ஷீட்ஸாக இருக்கட்டும், பெட்ஷீட்ஸ்லாம் தனியாக எடுத்து போடுறது. இப்போ பில்லோ கவர்ஸில் ஜிப் இருக்குது, இல்லை உங்கள் ட்ரெஸ்ஸில் ஜிப் இருக்குன்னா ஜிப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணி நம்ம வாஷிங் மிஷினில் போடணும். நம்ம அப்படியே நம்ம ஜிப்பு ஓப்பன் பண்ணி அப்படியே போட்டோன்னு வைங்களேன், ஜிப்பு தனியாக பிஞ்சிட்டு போயிடும். அப்போது ஜிப் இருக்கிற ஐட்டம்ஸ், ட்ரெஸ் மெட்டீரியலில் கிளாத் ஐட்டம் எல்லாமே ஜிப்பை க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி நைட் வேர் தனியாக, டெலிகேட்ஸ் தனியாக, டெலிகேட்னால் நம்ம வெளியில் போடுற ட்ரெஸ் தனியாக, அதுக்கப்புறம் யூனிஃபார்ம்ஸ் தனியாக, இந்த மாதிரி யூஸ்வலாக நான் செக்ரிகேட் பண்ணுவேன். இதுக்கு காரணம் என்னென்னா, எங்கள் வீட்டில் ஒரே ஒரு லாண்ட்ரி பேஸ்கெட் தான் இருக்குது. அண்ட் ஃபியூ ஐட்டம்ஸ் நான் இந்த மாதிரி டிஐஒய் பண்ணி அங்கங்கே நான் செக்ரிகேட் பண்ணி வச்சுருப்பேன். சம்டைம்ஸ் அதில் இன்னர்ஸ் போடுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருப்பேன், சம்டைம்ஸ் சாக்ஸ் போடுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ், அதெல்லாம் நீங்கள் தனித்தனியாக போட்டால் இந்த சார்ட்டிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். முடிந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற நபர்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் துணிகள் யூஸ் பண்ணுறது தகுந்த மாதிரி வாஷிங் மிஷின் வாங்குறது என்றைக்குமே நல்லது. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா, நீங்கள் சின்ன வாஷிங் மிஷின் வாங்கிட்டீங்க, ஒரு 5 கிலோ இல்லை 9 கிலோ 10 கிலோ வாங்கினோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வீட்டில் இருக்கிற நபர்களுக்கு தகுந்த மாதிரி வாங்கினோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இதில் வெல்க்ரோ இருக்குது. இந்த வெல்க்ரோவெல்லாம் க்ளோஸ் பண்ணியே போடணும். க்ளோஸ் பண்ணி போடலை அப்படின்னா நம்ம மற்ற துணிகளில் பட்டு துணியெல்லாம் பிஞ்சு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது. இதெல்லாம் நம்ம பெரிய விஷயமாக நம்ம எடுத்துக்கிறதில்ல. அதனால தான் சம்டைம்ஸ் நம்ம போடுற துணிகள்லாம் சீக்கிரம் வீணாக போயிடுது, சீக்கிரம் பழசாக போயிடுது, சீக்கிரம் ஃபேட் ஆகிறதுக்கு காரணம் இந்த மாதிரி முறைகளை கையாளாததுனால தான். ஸோ நீங்கள் பார்க்குற மாதிரி நான் லாண்ட்ரியெல்லாம் செக்ரிகேட் பண்ணிகிட்ருக்கேன்.
நான் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, என்னோடய வாஷிங் மிஷின் வந்து கிலோ வந்து கம்மியாக இருக்கிறதுனால என்ன ப்ராப்ளம் ஆகுது, நம்ம நிறைய பேர் வந்து வாஷிங் மிஷின் வாங்கும்போது விலை கம்மியாக பார்ப்போம், நல்ல ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குதான்னு பார்ப்போம். இப்போ அந்த விலை கம்மின்னு பார்க்கும்போது என்னென்னா, அதோட கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போது என்ன ஆகும், குவான்டிட்டி வந்து நம்ம கம்மியாக போடுற மாதிரி இருக்கும். அப்போ என்ன ஆகும், இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ரெகுலராக டெய்லி நம்ம வாஷிங் மிஷினை ரன் பண்ணுற மாதிரியே இருக்கும். நீங்கள் நல்ல பெரிய லாண்ட்ரியாக, பெரிய வாஷிங் மிஷினாக நம்ம வந்து வீட்டுக்கு தகுந்த மாதிரி நல்ல குவாலிட்டியாக வாங்குறது தான் வந்து பெஸ்ட்டு. நீங்கள் ஃப்யூச்சரில் யாராவது வாஷிங் மிஷின் வாங்குற மாதிரி பிளான் இருந்தால் நல்ல குவாலிட்டியாக நல்ல பெருசாக வாங்குங்க. ஸோ தட் ஒன் அட் அ டைம் நம்ம அடிக்கடி டெய்லி லாண்ட்ரி சைக்கிளை நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் டெய்லி நம்ம போடும்போது என்ன ஆகும்னா, நிறைய தண்ணி வேஸ்ட் ஆகும். அப்போ வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய இடத்துல தண்ணி பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, மெஷினை வந்து வாங்கும்போது காசு பார்க்காம நல்ல குவாலிட்டியாக வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் நிறைய பிரச்சனைகள்லேருந்து சால்வ் பண்ண முடியும். நம்மளும் டெய்லி துவைக்கிறது, மடிக்கிறது அது வந்து ஒரு மிகப்பெரிய வேலை. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல மிஷின் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நல்ல குவாலிட்டியான மிஷினாக வாங்க. அண்ட் பிஃபோர் யூ புட்டிங் இன் டு த வாஷிங் மிஷின், துவைக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு சார்ட் பண்ணி துணிகளை வந்து வகைப்படுத்தி நீங்கள் வந்து துவைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோடய குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து கையில் துவைச்ச மாதிரியே இருக்கும். நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகணும்னு அவசியமே இல்லை. ஸோ இதுதான் நான் ஃபாலோ பண்ணுறது. ஸோ நீங்களும் வந்து வாஷிங் மிஷின் வச்சுருக்கீங்க, நீங்கள் வாஷிங் மிஷின் போடுறவங்களாக இருந்தால் இந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி போடுறதுக்காக நீங்கள் பழகிக்கோங்க. அதுக்கப்புறம் மெஷினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட்டு அது லிக்விடாக இருக்கலாம், இல்லை டிட்டர்ஜென்ட் பவுடர் ஃபார்மேட்டில் இருக்கலாம். அவங்க கொடுக்குற அளவு மட்டும் நம்ம வந்து ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணணும். நல்லா துவைக்கணும் அப்படிங்கிற பேரில் வந்து அளவுக்கு அதிகமாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மெஷினோட குவாலிட்டியும் வீணாயிரும், நம்ம துணிகளோட குவாலிட்டியும் ரொம்ப கம்மியாயிரும், நம்ம சீக்கிரத்தில் அது வீணாக போயிடும். ஸோ அவங்க கொடுத்துருக்க அளவை ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணணும். லெஸ் இஸ் மோர்ன்னு எப்பயுமே சொல்லுவாங்க. ஸோ விச் மீன்ஸ் நம்ம எந்த அளவுக்கு வந்து கம்மியாக யூஸ் பண்ணுறோமோ ஸோ அந்தளவுக்கு நல்லது. இன்னொன்று, வாஷ் பண்ணும்போது நம்மளோட வாட்டர் லெவல் இது ரொம்ப முக்கியமான ஒரு செட்டிங்கு. நம்ம எல்லோரும் ஆன் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே போயிடுவோம். ஆனால் நீங்கள் வந்து வாஷிங் பண்ணும்போது அந்த வாஷிங் மோடு இருக்கும்போது அதில் வந்து வாட்டரோட செட்டிங் வந்து ஃபுல்லாக வைக்காமல் கம்மியாக வச்சிங்க அப்படின்னா இன்னும் குவாலிட்டியாக வந்து துணிகளை வந்து நல்லா துவைச்சி நல்லா சுத்தமாக துவைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்புறம் ரின்ஸ் மோடு, அதாவது அலசுகிற மோடுக்கு வந்த உடனே, இது நான் ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் பற்றி பேசுகிறேன். நீங்கள் அலசுகிற மோடு ரின்ஸ் மோடுக்கு வந்தோன்னே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் நீங்கள் வாட்டர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிடணும். இது வந்து 2 பெனிஃபிட். ஒன்று வந்து நீங்கள் தண்ணியை மிச்சப்படுத்தலாம், இன்னொன்று வந்து சுத்தமாக துவைக்கிறதுக்கு நம்ம ஊற்றி இருக்கிற குவாலிட்டியான நம்ம வந்து டிட்டர்ஜெண்ட்டாக இருக்கட்டும் அதை சுத்தமாக துவைக்கிறதுக்கு இந்த மெத்தட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுருந்தீங்கன்னா வாட்டர் லெவலை எப்பயுமே ரின்ஸுக்கு, வாஷுக்கு எல்லாத்துக்கும் ஒரே பேட்டர்னில் வைக்காமல் இந்த மாதிரி வாஷிங் டைமில் வாட்டர் லெவலை கம்மி பண்ணிவிட்டு ரின்ஸ் டைமில் அதிகமாக வைங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த ட்ரையிங் ரொட்டீன் முக்கியமாக வந்து நம்ம ரெகுலராக அன்றாடம் யூஸ் பண்ணுற டவல் பார்த்திங்கன்னா, ஈரத்தோட டவலை வந்து நம்ம அப்படியே போட்டோன்னா அதில் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும், அந்த ஃபவுல் ஸ்மெல் அடிக்கும். ஸோ அதை வந்து நம்ம திருப்பி யூஸ் பண்ணும்போது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக நம்ம அந்த ஸ்மெல்லை ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதுக்காக வந்து நான் ஒரு ட்ரையர் வந்து ரீசெண்டாக வாங்கியிருந்தேன், விச் இஸ் வெரி கன்வீனியன்ட் ஃபார் மீ. நம்ம வந்து என்னோடய விண்டோலேயே நான் வந்து ஹேங் பண்ணிக்கிற மாதிரி தேவைப்படாத நேரத்தில் அதை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து D2 அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டா பேஜில் இருந்து தான் வாங்கியிருந்தேன். இது வந்து பால்கனிலேயும் நம்ம போட்டுக்கலாம், நம்ம வந்து மற்ற இடத்துலையும் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எங்கேனாலும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு 2 பிளேசஸ் இருக்குது துணி காய போடுறதுக்குன்னு. நான் வந்து வாங்கியிருந்தேன், ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். அதில் என்ன கஷ்டம் அப்படின்னா, நம்ம வாங்கிட்டு அதை வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு நம்ம அவ்வளோ டைம் ஆள் தேடணும். நம்ம வாங்கின காசோட அந்த ஃபிட்டிங் சார்ஜ் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு நம்ம அவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வி ஆர் அட் ரெண்டல் ஹவுஸ், நம்ம இப்போ ரெண்டல் ஹவுஸில் இருக்கோம். இப்போ இதை வந்து ரிமூவ் பண்ணி திருப்பி ஃபிட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு சார்ஜ். ஸோ அதுக்கெல்லாம் வந்து அப்படி கஷ்டப்படுறதுக்கு இப்போ இந்த மாதிரி வந்து ஈஸி டு ஹேண்டில், நம்மளே வந்து எங்கே நமக்கு வந்து வசதியாக இருக்கோ அந்த இடத்துல ஹேங் பண்ணிக்கலாம், எந்த இடத்துல வந்து நம்ம கலட்டணுமோ நம்ம வந்து ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஹேங்கர் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள்.
ஸோ எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்கிறதுனால டவலெல்லாம் முன்னாடி ஒவ்வொரு டைமும் நம்ம தான் பார்த்து பார்த்து எல்லாம் காய போடுற மாதிரி இருக்கும். இப்போ அவங்களுக்கு ஈஸியாக ஒரு இடம் கொடுத்ததுனால சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே அவங்க சைஸுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப ஆக்சசபிளாக இந்த ஹேங்கர் இருக்கிறதுனால இப்போ டவலை யாரும் வந்து ஈர டவலை அப்படி இப்படி போடாமல் வச்சுருக்காங்க. ஈஸியாக வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் பார்க்குற மாதிரி பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு விண்டோவில் தான் நான் இதை வந்து ஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து இந்த ஹூக்கை வந்து ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். தேவைப்படாத நேரத்தில் நம்ம ரெகுலராக வந்து வேறு வேலை அந்த இடத்துல பார்க்குறோம், இல்லை ஃபர்னிச்சர் போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படின்னா நம்ம ரெகுலராக போடுற ட்ரெஸ்ஸஸ்லாம் சம்டைம் வந்து எல்லாமே காய போடணும் துவைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரியும் நான் வந்து ஏர் ட்ரை பண்ணுறதன் மூலமாக நம்ம வந்து எல்லா டெலிகேட்டான ட்ரெஸ் எல்லாம் அடிக்கடி துவைச்சோம் அப்படின்னா வீணாக போயிடும். அப்போ வந்து ரொம்ப வேர்வை இல்லை, ஸ்வெட்டிங் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி ஏர் ட்ரை பண்ணியே நம்ம வந்து திருப்பி ரீயூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் வாஷிங் ரொட்டீனாக இருக்கட்டும், ட்ரையிங் ரொட்டீன் ஆர் நம்ம எந்த ஒரு லாண்ட்ரி ரொட்டீனில் வி ஹாவ் டு இன்வால்வ் அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். அது எங்கள் வீட்டில் எப்போயுமே நடக்கும். அண்ட் ஃபைனலி ரொம்ப முக்கியமாக என்னென்னா நம்ம வந்து வாஷிங் மிஷினை வந்து மிஷின் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லோரும் எத்தனை தடவைக்கு ஒரு தடவை நீங்கள் க்ளீன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நீங்களே கேட்டுக்கோங்க. ஏன்னா அந்த மிஷினில் இருக்கிற அந்த டஸ்ட்டு, நம்ம துணியில் இருக்கிற டஸ்ட்டு, ப்ளஸ் நம்ம வந்து அந்த ஃபேப்ரிக்கில் இருக்கிற அந்த நூலெல்லாம் சம்டைம்ஸ் வந்து இந்த டஸ்ட் கலெக்டரில் வந்து கலெக்ட் ஆகும். அது என்னென்னா நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதே குப்பை வந்து நம்ம என்ன ஆகும்னா நம்ம ட்ரெஸ்ஸில் பட்டு அங்கங்கே வெள்ளையாக இருக்கும், அங்கங்கே நூலாக இருக்கும். இதை வந்து நம்ம நிறைய டைம் நம்ம கவனிக்கிறதே இல்லை. நம்ம நினைப்போம் வாஷிங் மிஷின் சரியாக ஒர்க் ஆகலை போல்க அப்படின்னு நினைப்போம். ஸோ இதை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை இந்த ஃபில்டரை எடுத்து அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் எடுத்து நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு துணிகளோட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இதை நீங்கள் க்ளீன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா இதில் அவ்வளோ ஒரு எண்ணெய் பிசுக்கு அழுக்கு அவ்வளோ இருக்கும். அதனால் நல்லா சிரமப்படாமல் இந்த சைக்கிளை வந்து மறக்காமல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். எந்த ஒரு ஃப்ரண்ட் லோடாக இருக்கட்டும் இல்லை டாப் லோடாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் இந்த ஃபில்டர் இருக்கும். ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷினுக்கெலாம் வந்து முன்னாடி இருக்கும் கீழே வந்து. அப்போது அதை நம்ம ரெகுலராக நம்ம க்ளீன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அண்ட் வீக்லி ஒன்ஸ் வந்து உங்களோட யூசேஜுக்கு தகுந்த மாதிரி மிஷினே இண்டிகேஷன் கொடுக்கும் மிஷின் க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பட்சத்தில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு கப்பு பேக்கிங் சோடாவும் வினிகரும் ரெகுலர் போர்ஷன் ஆஃப் டிஷ் வாஷிங் லிக்விடையும் போட்டு நம்ம அந்த மெஷின் க்ளீன் பண்ணும்போது மெஷின் வந்து நல்லா சுத்தமாக இருக்கும். அப்படி உங்கள்கிட்ட வினிகர் இல்லைன்னா நீங்கள் லெமன் ஜூஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி போடலாம். அதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு கிருமி நாசினி, நல்ல கிருமிகளெல்லாம் அழிக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் மெஷினை வந்து நல்லா சுத்தமாக வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் ஒரு லாங் லாஸ்டிங்காக அந்த மிஷின் வந்து நமக்கு வந்து மெயின்டைன் ஆகும். வந்து ஒரு மிஷின் வந்து நமக்கு ரொம்ப நாள் உழைக்கணும் அப்படின்னா அதை ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணும்போது ரிப்பேர் ஆகாமல் அதுக்கு நல்லா வந்து நமக்கு உழைக்கும். அதனால் வந்து நமக்கு வந்து தேவையில்லாத செலவுகள் எல்லாம் குறைக்கலாம். அட் த சேம் டைம் நம்ம வந்து சுத்தமான ஒரு ட்ரெஸ்ஸை ரொம்ப நீட்டாக ரொம்ப ஹெல்த்தியாக எந்த ஒரு அலர்ஜியும் இல்லாமல் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம வந்து வேர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப இந்த டிப்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ ஹோப் இந்த லாண்ட்ரி ரொட்டீன் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் கண்டிப்பாக உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, thank you for watching this video till the end. Happy homemaking, happy cleaning from Decluttering Diva. Thank you.